jungle. Audio jungle. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? நான் தான் உங்கள் வெண்ணிலா ஆண்டி பேசுகிறேன். என்ன கதை கேட்க சந்தோஷமாக வந்திருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு அப்பாவும் ஒரு பையனை பற்றி ஒரு சூப்பரான கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னா, அந்த அப்பாவோட பேர் ஆபிரகாம். அவருக்கு ஒரே ஒரு பையன், ரொம்ப செல்ல பையன் ஈசாக்கு. நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பையனா? அப்படியா? ஓ, பாப்பாவை சொல்கிறீங்களா? நீங்களும் நானும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணுன்னு. ஓகே ஓகே. அது மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு நாள் அந்த ஆபிரகாம் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கடவுள் பேசினாரு. ஆபிரகாமே, உன் பையனை எனக்கு நீ பலி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இது கேட்டதும் ஆபிரகாம் மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அச்சோ, என்னோட செல்ல மகனாச்சே, அவன் எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு எனக்கு பிறந்தான். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தையே இல்லாமல் நானும் என் மனைவி கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்த நாளில் எனக்கு ஒரு அழகான பையனை கொடுத்தாரு. இப்போ கடவுள் கொடுத்துட்டு மறுபடியும் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கவலை இருந்தாலும் கேட்டது யாரு? ஏசப்பாவே கேட்டுட்டாரு. அதனால சரிங்க கடவுளேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, இவரும் வந்து தன்னோட பையனை கூட்டிட்டு போய் பலி கொடுக்க போனாரு. எப்படி கூட்டிட்டு போனாருன்னு தெரியுமா? நல்லா தூங்கிட்டு இருந்தாரு ஈசாக்கு ஒரு நாள். உங்களை மாதிரி தான் 8 மணி 9 மணி வரைனாலும் தூங்குவீங்க இல்லையா? அது மாதிரி இல்லையா? சீக்கிரம் எந்திரிச்சிடுறீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆனா இந்த ஈசாக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். காலையில நேரமே போய் ஆபிரகாம், தம்பி ஈசாக்கு எந்திரிப்பா அப்படின்னு சொல்ல, என்னங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு, பாப்பா நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படியா, சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி தம்பி எந்திரிச்சு கிளம்பிட்டான் அவங்க அப்பா கூட போகும்போது ஒரு கழுதை மேல நிறைய விறகு, நிறைய சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்களாமா. போயிட்டே இருக்கும்போது அந்த குட்டி தம்பி கேட்டானா, ஆமா நம்ம எங்கப்பா போறோம் அப்படி சொல்லிட்டு கேட்டானாமா. அப்போ அந்த அவங்க அப்பா சொன்னாரா, நம்ம மோரியா அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு போறோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் ஆச்சு தெரியுமா? 3 நாளா நடந்தே போனாங்களாம் அந்த மோரியா தேசத்துக்கு. அங்க போனா ஒரு பெரிய மலை இருந்துச்சான். அந்த மலை அது மேல ஏறணும்னு அவங்க அப்பா சொன்னாங்களா. இந்த மலை மேல ஏறணுமா அப்படின்னு ஈசாக்குக்கு ஒரு, சரி அப்பா கூட வராருல, வாங்கப்பா போலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கூட நடந்து போனானாமா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாட்ட கேட்டானா, அப்ப எதுக்குப்பா இப்ப நம்ம இந்த மலை மேல ஏறிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி கேட்டானா. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு கவலையோட சொன்னாரம்மா, நம்ம பலி கொடுக்கறதுக்காக போறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரம்மா. பலி கொடுக்கறதுக்கு விறகு வச்சிருக்கீங்க, கத்தி வச்சிருக்கிறீங்க, தீப்பெட்டி இருக்குது, ஆட்டுக்குட்டியவே காணமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் தெரியாம கேட்டான் அவங்க அப்பாட்ட. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம்மா, அதை கடவுள் பார்த்துக்குவாருப்பா அப்படி சொல்லிட்டு அவரு சொன்னமே சொல்லலையா. சரின்னு இந்த குட்டி பையன் ஜாலியா அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு மேலே ஏறி போனானா. அப்படியே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் மலை மேலே ஏறது. இருந்தாலும் அவங்க அப்பா கை பிடிச்சிட்டு அவன் ஜாலியா விளையாண்டுட்டே நடந்து போயிட்டானா. போனதே அவங்க அப்பா அந்த மலை மேலே ஒரு பெரிய பலிபீடம் கட்டினாராம். அது எப்படி கட்டினார்னா, நிறைய கல்லெல்லாம் எடுத்து வச்சு அதில் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சு அதுக்கு மேலே விறகெல்லாம் வச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ தான் ஒரு விஷயமே நடந்துச்சு. யாருக்குமே தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அது என்னன்னா, ஈசாக்கு கையையும் சேர்த்து கட்டி தூக்கி அந்த விறகு மேலே படுக்க வச்சாராம். ஈசாக்குக்கு ஒன்றுமே புரியலையாம். எதுக்கு அப்பா நம்ம கையை கட்டி இந்த விறகு மேல படுக்க வைக்கிறாரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்பதான் புரிஞ்சுச்சான் ஈசாக்குக்கு, ஓ இன்னைக்கு பலி கொடுக்குற ஆடு நம்ம தானா அப்படின்ற ஒரு பயமே அவனுக்கு வந்துச்சான். இருந்தாலும் அப்பா எதுவுமே நம்மளுக்கு கெட்டது செய்ய மாட்டாருன்னு நினைச்சிட்டு அவன் பேசாம கண்ண மூடி படுத்துக்கிட்டானா. அப்போ ஆபிரகாம் ஒரு கத்தி எடுத்து ஓங்கி அவனை வெட்டுறதுக்கு போனானா. ஈசாக்கு கண்ணை இறுக்கமா மூடிட்டானா. இப்ப போச்சு, நம்ம வெட்ட போறாங்க நம்மள அப்படி சொல்லிட்டு கண்ணை இறுக்கமா மூடிட்டானா. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய சத்தம், ஆபிரகாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சவுண்டு கேட்டுச்சான். அப்படியே ஆபிரகாம் சுத்தி பாக்குறாரு, யாரா நம்மள கூப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க. ஆமா, உங்களை மாதிரிதான் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா யாருமே இல்லையா. அப்புறம் மறுபடியும் ஆபிரகாமின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா, பையனை ஒண்ணும் செய்யாத அப்படி சொல்லிட்டாங்களா. அப்பாடன்னு இப்பதான் ஆபிரகாமுக்கு பெருமூச்சு விட்டாராம்.
எப்படியோ நம்ம பையனை தப்பிச்சு வச்சாச்சு, கடவுளே நம்ம பையனை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு திரும்பி பார்த்தா ஒரு முள்ளு புதருக்குள்ள ஆடு இருக்குல்லையா, ஆட்டுக்கு என்ன இருக்கும், கொம்பு இருக்குமா, அந்த கொம்பு வந்து அந்த முள்ளுக்குள்ள மாட்டி ஒரு ஆடு மாட்டிட்டு கத்திட்டு இருந்துச்சான். அப்பான்னு சொல்லிட்டு ஆபிரகாமும் ஈசாக்கும் போய் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வந்து வெட்டி ஆண்டவருக்கு பலி கொடுத்தாங்களாமா. எப்படி நடந்துச்சு பத்தியா? இது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? ஈசாக்கத்தானே வெட்ட போனாங்க, அப்புறம் ஏன் ஆடு எப்படி வந்துச்சு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்க தானே? அது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னா, கடவுள் ஆபிரகாமுக்கு சொல்றது என்னன்னா, கீழ்படுகிறது இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணாரு. அதே மாதிரி ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அதுக்கு பிறகு அவரோட பையன் யாரு, நம்ம ஈசாக்கு, அவரும் அவங்க அப்பா ஆபிரகாம் சொன்னதுக்கு என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சா பாத்தீங்களா? இல்ல, அவங்களுக்கு யாருக்குமே கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, தீமைய அனுமதிக்கவே மாட்டாரு. இப்படிதான் உங்க அப்பா அம்மா பெரியவங்க, உங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு தம்பி இதை செய்யாத, பாப்பா இதை பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கா, கோபம் வருதா? என்ன எப்ப பாரு அப்பா அம்மா இதை செய்யாத அதை பண்ணாதன்னு நம்மளுக்கு திட்டிட்டு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா அப்படி நீங்க நினைக்காதீங்க, நீங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்பவுமே அது நல்லதுக்கு தான் இருக்கும். சரியா? ஏன்னா பைபிள்ல நம்மளுக்கு வேத வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. இந்த வசனத்தை என் கூட சொல்றீங்களா? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஈசாக்கு கர்த்தருக்குள்ள அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஈசாக்குக்கு எந்த கெட்டதும் நடக்கல. இன்னைக்கு உங்களுக்கும் எந்த ஒரு கெட்ட காரியமும் நடக்காம நீங்க பத்திரமா இருக்கணும்னா, உங்க அப்பா அம்மா பேச்ச, உங்க தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேச்ச நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. சரிங்களா? அதனால ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும் ஏசப்பாட்ட. ஓகேவா? ஓகே, நல்லா ஜாலியா இருங்க, நல்ல சந்தோஷமா நல்லா ஜோம் பண்ணி பாட்டு பாடி நல்லா ஆராதிக்கிற பிள்ளைங்களா இருங்க. அதே வேளையில வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஓகேவா? நம்ம நல்லா இன்னொரு கதையில நம்ம மீட் பண்ணலாம். பாய்.